கடைசி நாட்களில் சந்தோஷம் நம்பிக்கையுண்டு. ஆச்சரியமாம் சத்தியமாம் ராஜாதி ராஜாவாய் ஆள்கிறார். அவர் வருவார், சீக்கிரமாய் வருவார். ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். காலையிலோ மாலை நேரத்திலோ வரவே வருவார் அறிவோம். பிரியமானவர்களே, மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் கூடி கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அருமையான நல்ல வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி சொல்வோம். காலை வேளையிலே நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷமாய் மனோவாஞ்சாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கூடி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தேவனுடைய செய்தியாக அவருடைய மிகப்பெரிய பொறுமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதக்காரன் இப்படியாக சொன்னார், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொன்னார். நம்முடைய தேவன் நீடிய சாந்தம் உள்ள தேவனாக இருக்கிறதுனால்தான் இந்த உலகம் இன்ற அளவுக்கும் இருக்கிறது. நம்முடைய தேவன் மிகுந்த பொறுமை உள்ளவர். அவருடைய சுபாவம், அவருடைய குணாதிசயம் அப்படி இருக்கிறது. ஆனால் அதே வேதம் அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்று கூட நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய சுபாவத்தை, அவருடைய குணாதிசயத்தை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பரிசுத்த வசனங்களிலே இப்படியாக பேசுகிறார். அவர் மிகுந்த கிருபை உள்ளவராக, நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிற அதே வேளையில் அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்றும் வேதத்திலே வாசிக்கிறார். தேவனுடைய சுபாவத்தை, அவருடைய குணாதிசயத்தை ஒளிவு மறைவில்லாமல் ஆவியானவர் தம்முடைய வசனங்களிலே சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியதான இந்த காரியங்களை நாம் சற்று ஆழமாக தியானிக்கலாம். அநேக மக்கள் என்னிடத்தில் பேசும்போது பயங்கரமான அக்கிரமங்களும் மகா பெரிய பாவங்களும் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதே, தேவன் இவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் ஏன் சீக்கிரமாய் மனுஷர்களை தண்டிப்பதில்லை, மிகுந்த பொறுமையோடு இருக்கிறாரே என்று சொல்லி என்னிடத்திலே அங்கலாய்த்து பேசக்கூடிய அநேக மக்களை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய மனதுக்குள்ளும் அப்படி சில சமயத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்ததுண்டு. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் அவர் காத்திருப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதை குறித்து 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பேதுரு அந்த நிருபத்தில் எப்படி பேசுகிறார். அதாவது அவர் சொல்ல வரக்கூடியதான கருத்து என்னவென்றால், தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இந்த உலக மக்களுடைய மீட்புக்காக, இந்த உலக ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, இந்த உலக மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் காத்திருப்பதாக பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்து 33 வருடம் 6 மாத காலம் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து தேவனுடைய சித்தத்தின்படி தம்முடைய பணிகளெல்லாம் முடித்து விட்டு அவர் பரமேறி போகிற வேளையில் அவர் சொன்னார், நான் திரும்பவும் வருவேன். அவர் பரமேறி போகிறதான அந்த காட்சியை சீசர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது வெண் வஸ்திரம் தரித்த தேவ தூதர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து இந்த இயேசுவானவர் எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த தைரியமான வார்த்தைகளை கேட்டவுடனே இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர்கள் மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி போனதை நாம் பார்க்கிறோம். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவே வாரும், கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வாரும் என்கிறதான வார்த்தைகளை சீசர்கள் சொல்ல தொடங்கினார்கள். இந்த வேதாகமத்தின் நிறைவு பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது கூட வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வேதாகமத்தின் கடைசி பகுதியிலே அப்படித்தான் நாம் இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். அது சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனம் 20, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆண்டவராகிய இயேசுவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி போனதாக
இந்த வேதாகம புத்தகம் முடிவடைகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தை சொல்லி ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக போகிறது. 2000 வருஷமா கிறிஸ்துடைய வருகையை ஜனங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வருகை தாமதமாகி கொண்டே இருக்கிறது. 2000ஆம் ஆண்டு முடிந்து 2001 துவங்கும் போது இந்த உலகமே ஒரு விதமான அச்சத்திலே, ஒரு பயத்தில் இருந்தது. நான் அநேகரை சந்திக்கும் போது, அநேகரை பார்க்கும் பொழுது 2001ஆம் வருஷத்திலே அநேகரிடத்திலே கேட்டதுண்டு, 2000தோடு இந்த உலகம் முடிஞ்சிடும், இந்த உலகம் அழிந்து போயிடும் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் 2000 முடிந்து இந்த பூமி அப்படியே தான் இருக்கு. பிரியமானவர்களே, அநேக சமயத்திலே நம்முடைய மனதுக்குள்ளாக இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் வரும். கர்த்தராகிய இயேசு திரும்ப வருவாரா என்கிறதான சந்தேகங்கள் நமக்குள்ளாக தோன்றும். பிசாசு அந்த எண்ணத்தை நமக்குள்ளாக விதைக்கிறான். சரி, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு பக்கம் அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனே அறியாத மக்கள் இதை பரியாசம் பண்ணி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை பொழுது வந்துவிட்டது. இப்படி பரியாசம் பண்ணி பேசுவார்கள் என்று சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்பாகவே அப்போஸ்தலனாகிய பேதுரு கிறிஸ்துடைய வருகை குறித்து பேசுகிற இடத்துல சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை குறித்து அநேக மக்கள் பரியாசம் பண்ணி பேசுவார்கள் என்று அவர் பேதுரு சொல்லுகிறார். அவர் சொன்னது போலவே இன்றைக்கும் கிறிஸ்துடைய 2ஆம் வருகை குறித்து அநேகர் பரியாசம் பண்ணி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பரியாசம் பண்ணுகிறவர்கள் பரியாசம் பண்ணி கொண்டே இருக்கட்டும். ஆனால் நம்முடைய தேவனுடைய நித்தியமான நோக்கம் என்னவென்றால், ஒருவராகிலும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் நம்மை நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் என்பது அவர்கள் அறியாத விஷயம். தேவன் அவர்களுக்கு கண்டிப்பாக மன்னிப்பார். இயேசுவானவர் தாம் சிலுவையிலே அறையப்படும் பொழுது கூட தம்மை சிலுவையிலே அறைகிறதான அந்த எதிரிகளுக்காக கூட அவர் ஜெபம் பண்ணார். அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த சிலுவையின் கொடூரத்தில் கூட அறியாமல் செய்கிற அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து மன்னிப்பு கேட்டதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாகவே கிறிஸ்துடைய 2ஆம் வருகை குறித்து கேலி செய்கிற, பரியாசம் பண்ணுகிற இவர்களையும் தேவன் மன்னிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆனால் தேவனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வோம். அவருடைய நோக்கம் என்னவென்றால், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதை 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 9 தெளிவாக சொல்கிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் நம்மை நீடிய பொறுமை காப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய அநாதி அன்பை கவனியுங்கள். தேவனுடைய ஆச்சரியமான அன்பை பாருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்துவுடைய வருகை ஒருவேளை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஆனால் தேவனை அறியாத மக்களுக்கு கிறிஸ்துவுடைய வருகை ஒரு கேலிக்குரிய விஷயமா இருக்கிறது. அவருடைய வருகையின் தாமதத்தை கூட அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் ஏன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்? அவர் ஏன் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார்? இந்த பூமியில பிறந்த அத்தனை மனிதனையும், அத்தனை மனுபுத்திரனையும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக, தேவனோடு கூட அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மனுஷனானார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய பிறப்பின் அதிசயம் எவ்வளவு ஆனந்தமான காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 2ஆம் வசனத்திலே அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அதே அதிகாரத்தை நீங்கள் அப்படியே வாசித்துக் கொண்டே வரும் பொழுது கீழே அந்த வார்த்தை மாம்சமாகி, கர்த்தராகிய இயேசுவானவர் வார்த்தையாக பரலோகத்தில் இருந்த அந்த இயேசுவானவர் மனுஷர்களாகி நம்மை சந்திக்கும்படி அவர் நம்மை போலவே மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்மை போலவே இரத்தத்தோடும் சரீரத்தோடும் எலும்புகளோடும் சதைகளோடும் அவர் நம்மை போல மனுஷனாக இந்த பூமியில் பிறந்தார். எவ்வளவு பெரிய விஷயம்! பரலோகத்தின் தேவன் மனுக்குலத்தை சந்திப்பதற்கு தம்முடைய குமாரனை மனுஷனை போலவே அனுப்பியிருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். இதை இந்த உலக மக்கள் அறிந்து கொள்ளவில்லை. இன்னும் தேவனுடைய அநாதி அன்பை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற தேவனுடைய திட்டத்தை, தீர்மானத்தை ஜனங்கள் அநேகர் புரிந்து கொள்ளவில்லை. ஆதலால் தான் அவர்கள் பரியாசம் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், கிண்டல் பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். தேவன் எப்படி நீடிய பொறுமையோடு கூட காத்துக் கொண்டிருக்கிறாரோ அப்படியே நாமும் நீடிய பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் சொன்னார், சீக்கிரமாய் வருகிறேன். ஆனால் ஆண்டவராய் இயேசு இந்த வார்த்தை சொல்லி ஏறக்குறைய 2000 வருஷங்களாக போகிறது. கிறிஸ்துடைய வருகை இன்னும் நிகழவில்லை. அநேகர் சொல்றாங்க, இந்த வருஷம் வந்துருவாரு, அடுத்த வருஷம் வந்துருவார்.
சொல்ல முடியாது. கிறிஸ்துடைய வருகையினுடைய தெளிவான நாட்களும் தெளிவான காலங்களும் வருஷங்களும் நேரமும் தேதியும் மாதமும் ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவர் வருவார், அது சத்தியம். ஆனால் அதற்கு முன்பாக அவர் அநேகரை தேவனுடைய சமூகத்திலே சேர்க்க வேண்டுவது அவருடைய வேலையாக இருக்கும். அதற்காக நீடிய பொறுமையோடு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 14 இப்படித்தான் சொல்லுகிறோம். அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 14 நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை கேளுங்க. தேவனுடைய அநாதி திட்டத்தை பாருங்க. 2ஆம் அதிகாரம் வசனம் 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கு. அதாவது மனுஷர்களாகிய நாம் எப்படி இந்த சரீரத்தோடு இரத்தத்தோடும் எலும்புகளோடும் சதைகளோடு கூட இருக்கிறோமோ, நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக கிறிஸ்துவானவரும் தேவனுடைய குமாரனும் அப்படியே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பூமியிலே கடந்தார் என்று எபிரேயர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய அநாதி அன்பை கவனி. அநேகர் கிறிஸ்துடைய வருகைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே சீக்கிரமாய் வாரும், நல்ல விஷயம்தான். ஆனால் தேவனுடைய சுபாவத்தை, அவருடைய உள் மனதுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் நம்ம நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்ம நீடிய பொறுமையுள்ளவர். இந்த உலகத்தின் மேல் அவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். எப்படியாயிலும் கிறிஸ்து அனுப்பப்பட்ட நோக்கத்தை உலக மக்கள் புரிந்து கொள்ளணும். அவர் ஒருவரே பாவத்தின் பரிகாரம் என்பதை உணர வேண்டும். அவரே தேவனோடு நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான ஒரு மத்தியஸ்தர் என்று உணர வேண்டும். அவரே நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவர், அவரே பரிகாரம் என்பதை உணர வேண்டும். அந்த அநாதி அன்பை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீடிய பொறுமையோடு கூட தேவன் காத்துக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, எப்படி நாம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருக்கிறோமோ அப்படியே தேவகுமாரனும் பிள்ளைகளாகி நம்மை போல அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் பிறந்தார் என்று எபிரேயர் நிருப ஆசிரியர் சொல்கிறார். இப்போ தேவனுடைய அநாதி திட்டத்தை கவனியுங்கள். ஒருவரும் கெட்டு போக வேண்டாம் என்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. இதே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 28 ரொம்ப அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு விஷயத்தை அவர் சொல்கிறார். எபிரேயர் 9 வசனம் 28 வாசிக்கிறேன் கேளுங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டார். அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் பலியிடப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் மீட்கப்பட வேண்டியது அநேக மக்கள் உலகத்திலே. அதனால் தான் தேவன் தம்முடைய குமாரனை 2ஆம் முறை இந்த பூமிக்கு அனுப்புவதை அவர் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவும் தாம் இந்த பூமிக்கு வருகிறேன் என்று சொன்ன அந்த காரியத்தை அவர் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஜனங்கள் தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், தேவனுடைய அன்பை அறியாதவர்கள் அவருடைய வருகையை குறித்து பரியாசம் பண்ணுகிறதை, கேலி செய்வதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நாமும் கிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் அநேகர் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு இப்படியாக பேசுகிறார். 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும் என்று அவர் சொல்கிறார். பாருங்க, இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகள் என்று இஸ்ரவேல் மக்களை குறித்து அவர் பேசுகிறார். அவருக்கு சொந்தமான ஜனங்கள். அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்கள் மாத்திரமல்ல, உலக மக்கள் அனைவரும் தேவனுடைய சமூகத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கு. அவர் சொல்றார், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்மை போலவே அநேகர் மீட்பை பெற வேண்டும். நம்மை சுற்றில் இருக்கிற கோடிக்கணக்கான ஆத்மாக்கள், கொடான கோடி ஜனங்கள், பல தேசத்தார், பல ஜாதியார், பல மொழி பேசுகிறவர்கள், பல இனத்தார், அத்துணை பேரும் தேவனுடைய அநாதி தீர்மானத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, அநேக மக்கள் சொல்லுவாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது, ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. அவர் சில அடையாளங்களை நமக்கு முன்னுதாரணமாக சொன்னார். பஞ்சங்களும் யுத்தங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று சொன்னார். இவைகள் கிறிஸ்துடைய வருகைக்கு, கடைசி நாட்களுக்கு இது ஒரு அடையாளம். ஆனால் முடிவு உடனே வராது என்று மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். முடிவு உடனே வராது.
பிரியமானவர்களே, தேவன் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆதலால் அவர் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் உலக மக்கள் அதை அறியாமல் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பரியாசம் பண்ணுகிறவர்கள் மனம் திரும்பி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலக மக்களுடைய பாவங்களுக்காக, பாவ மன்னிப்புக்காக பரிகாரமாக அனுப்பினார். அவருடைய சிலுவை பாடு, அவருடைய சிலுவையினுடைய பாடுகள் சத்தியம் என்பதை உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து இந்த நாளின் செய்தியை நாம் நிறைவு செய்வோம். 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 14 யோவான் இப்படியாக சொல்லுகிறார்: பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை உலக மீட்பராக, உலகத்தின் இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம் என்று யோவான் எழுதுகிறார். பிரியமானவர்களே, மெய்யாகவே இயேசு ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ, ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகிறவனுக்கோ அவர் மீட்பர் அல்ல, இரட்சகர் அல்ல. பிதாவானவர் தம்முடைய குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார். இந்த செய்தி உலகத்தின் சகல கோடி ஜனங்களுடைய காதுகளுக்கு கேட்கப்பட வேண்டும். கிறிஸ்துடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் தேவன் பொறுமையோடு கூட காத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கிறிஸ்துடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு மெய்யாகவே நாம் ஆயத்தப்படுவோம். நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேகர் கிறிஸ்துடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தேவனுடைய அன்பு வெளிப்படும்படியாக நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். கிறிஸ்துடைய வருகையும், கிறிஸ்துடைய சிலுவையும், இந்த கிறிஸ்தவத்தையும் பரியாசம் பண்ணுகிறவர்கள் மனம் திரும்பும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த செய்தியை கேட்ட தேவன் இந்த உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் நன்மைகளால் உங்களை நிரப்பும்படியாக, கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கு நீங்கள் தினந்தோறும் ஆயத்தப்படும்படியாக, தேவனை குறித்து, கிறிஸ்தவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிற மக்கள் மனம் திரும்பும்படியாக, அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக நீங்கள் உங்களுடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்து இந்த நாளின் செய்தியை நிறைவு செய்வோம், ஜெபிப்போம். கிருபை உள்ள எங்கள் மகா பெரிய தேவனே, உலகமெங்கும் இருக்கிற சகல கோடி ஜீவராசிகளும் மீட்கப்பட வேண்டும் என்று அக்கறை வைத்திருக்கிறவரே, அதற்காகவே உங்களுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய திட்டத்திற்காக, உங்களுடைய தீர்மானத்திற்காக, மனுக்குலத்தின் மேல் நீ வைத்திருக்கிற மகா பெரிய கரிசனைக்காக உமக்கு படாறு கூடி ஸ்தோத்திரம். இதோ நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவுடைய சிலுவை பாடுகளையும் அவர் மூலமாய் கிடைத்த மீட்பையும் இரட்சிப்பையும், தேவனே உடைய பரிபூர்ண அன்பையும் புரிந்து கொண்டது போல எங்களை சுற்றிலும் இருக்கிற பல கோடி ஆத்துமாக்கள் கிறிஸ்துவினால் வரக்கூடிய மீட்பை, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள அவருடைய மனக்கண்களை திறந்துவிடும். அவருடைய தடைகளை மாற்றும். உலகமெங்கும் கிறிஸ்துடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படவும், கிறிஸ்து உலக மீட்பராக அனுப்பப்பட்டார் என்பதை உலக மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை செய்யும். இந்த நாளின் செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளின் நன்மைகளால் அவர்களை நிரப்பும், தீமைக்கு விலக்கும். அருமை ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற திவ்ய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தெரிந்தெடுத்தார் தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவார், பிழைத்திடுவோம். ரட்சிப்பினால் அலங்கரித்தே ரட்சகர் திருவடி சேர்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே.